ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. அதிரடி உத்தரவு, கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். புதிய மின் இணைப்புகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக மின் வாரியம் சென்னையில் பல இடங்களிலும், கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சில இடங்களிலும் தரைக்கு அடியில் கேபிள் வாயிலாக மின் விநியோகம் செய்யப்படுகிறது. மற்ற இடங்களில் மின்கம்பம் வாயிலாக மின் விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் புதிய மின் இணைப்பு வழங்கும் போது வைப்பு தொகை, வளர்ச்சி கட்டணம் போன்றவற்றை உள்ளடக்கிய பல்வகை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது ஒரு முறை செலுத்தக்கூடியது. கேபிள் வாயிலாக மின் விநியோகம் செய்ய அதிக செலவாகிறது. மின் கம்பத்திற்கு செலவு குறைவு. எனவே மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் போது கேபிள் உள்ள இடங்களில் வளர்ச்சி கட்டணம் அதிகமாகவும், கம்பம் உள்ள இடங்களில் குறைவாகவும் வசூலிக்கப்படுகிறது. அதன்படி தற்போது மின் கம்பம் உள்ள இடங்களில் வீட்டிற்கு மும்முனை பிரிவில் வளர்ச்சி கட்டணம் கிலோவாட்டிற்கு 2045 ரூபாயாக உள்ளது. இதுவே கேபிள் உள்ள பகுதிகளில் ரூபாய் 5110 ரூபாயாக உள்ளது. சில இடங்களில் பாதி கேபிள் வாயிலாகவும் மின்கம்பம் வாயிலாகவும் மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிறது. அந்த இடங்களில் மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் இடத்தில் முழுதும் கேபிளுக்கு உரிய வளர்ச்சி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் அதிக செலவு ஏற்படுவதால் விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இது குறித்து ஆணையத்திற்கு புகார்கள் சென்றன. இதையடுத்து புதிய மின் இணைப்பு வழங்கும் போது ஒரு இடத்தில் பாதி கேபிள், பாதி கம்பத்தில் விநியோகம் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கு ஏற்ப தனித்தனி வளர்ச்சி கட்டணம் வசூலிக்க வேண்டும் என மின் வாரியத்திற்கு ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. மேலும் மின்கம்பத்தில் மின்சாரம் வழங்கி கேபிளுக்கு உரிய வளர்ச்சி கட்டணம் வசூலித்திருந்தால் திரும்ப வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.